அபி, ஜெய், இட்லி நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிக்கும் தான் அம்மா கிச்சடி வச்சேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இன்னும் இட்லி கேட்பேன், சரியா? தரணும். ஏல, அதெல்லாம் அம்மா நம்மளுக்கு எத்தனை கேட்டாலும் தருவாங்க. அப்படிதானம்மா? ஆமா ஆமா அப்படிதான். சரி சாப்பிடுங்க. ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சா? நான் முடிச்சிட்டேம்மா. சரிம்மா சாப்பிடு. அம்மா, அப்போ அதை எங்கே போனீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நாளைக்கு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க பழம் இல்லைல்ல, அதான் அம்மா பழம் வாங்க போனேன். சரியா? சரி, நீங்கள் 2 பேரும் சாப்பிடுங்க. அம்மா போய் உங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வரேன். சரியா? சரிம்மா. அம்மா, நான் எழுதலாமா இன்கம்ப்ளீட்? தேங்க்யூம்மா. அம்மானா அம்மா தான். ஏன்டா இது வரைக்கும் நான் உன்னை எனக்காவது எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா என்ன? அதானே, அம்மா எப்பயுமே எழுதுறதுனா எவ்வளோ நேரம் வேணாலும் எழுது படின்னு தான் சொல்லுவா. என்னம்மா? அட பாவீங்களா, இவ்வளோ நாள் இது தெரியாமல் போயிடுச்சே. ஹலோ, தேன்மொழி. சொல்லுமா. எக்கா, அந்த அண்ணனுக்கு இப்போதான்க்கா ஃபோன் பண்ணேன். சாப்பாடு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாங்க தெரியுமா? இப்போ நைட்டும் சாப்பாடு கொடுத்துட்டீங்க போல இருக்கே. டான்னு அந்த பொண்ணு 7:30 வந்து கொடுத்துருச்சு அப்படின்னாங்க. சூப்பர்க்கா. அவங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அவங்க பையன் சாப்பாடு சாப்பிட்றதுல ரொம்ப இது பண்ணுவானாம். ஆனால் உங்கள் சாப்பாடு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போலக்கா. மிச்சமே வைக்காமல் மத்தியானம் சாப்பாடை சாப்பிட்டு வந்துட்டானான். அவங்க அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? கலக்கிட்டீங்க போங்கக்கா. அப்புறம் அமௌண்ட் ஏதோ போட்டு விட்டாங்களாமே? ஆமாம் தேன்மொழி, நான் வேண்டான்னே. அப்புறம் அந்த அண்ணன் வீட்டில் அந்த அக்கா போட சொல்லிட்டாங்களாம். அதனால் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன், போட்டு விட்டாங்க. நானே சொல்லணும்னு நினச்சேன். ஓகேக்கா. கொடுத்தா வாங்கிக்கோங்க, சரியா? ஆமாம் வாங்கிக்கிட்டேன். அவங்க ரூபா போட்டு விட்டாங்க. சூப்பர்க்கா. முத நாளே கலக்கிட்டீங்க போங்க. அப்புறம் என்ன, இன்னும் சக்தி அக்கா ரொம்ப பிஸி ஆயிடுவாங்க. என்னக்கா, வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கா? வேலை ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் என்ன, இத்தனை நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கா வீட்டிலனா எங்கள் 3 பேருக்கானா ஏதாவது சமாளிப்போம். இப்போ அப்படி செய்ய முடியாதுல்ல, மெனக்கட்டு செய்ய வேண்டியிருக்கு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க கூட சேர்ந்து நாங்களும் செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கிறோம்ல. இல்லைனா பேசாமல் சில நேரம் சரி மத்தியானம் ஏதாவது சாப்பாடு மிஞ்சிருக்குன்னா அதோட போட்டுருவேன். இப்போ எப்படினாலும் செஞ்சு தான் ஆகணும், அவ்வளோதான். இது உங்களுக்கு பரவாயில்லக்கா. நீங்கள் வீட்டை விட்டு வெளியவே போக தேவையில்லை. பிள்ளைகளை பார்க்க ஆளே இல்லைன்னு புலம்புவீங்க. இன்னுமே அந்த கஷ்டம் இல்லை. ஆமாம் உண்மைதான். இல்லாட்டி என்ன செஞ்சுருக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ் தேன்மொழி. அக்கா பரவாயில்லக்கா. சரிக்கா, இன்னுமே தான் உங்களுக்கு டாஸ்கே ஆரம்பிக்குது. பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு இந்த வேலையும் அழகாக செஞ்சுக்கிட்டு படிச்சிடணும், சரியா? இதை காரணம் சொல்லி படிக்காமல் இருந்துடாதீங்க, சரியா? இல்லை படிக்காமலாம் இருக்க மாட்டேன், கண்டிப்பாக படிப்பேன், சரியா? சரிக்கா, பாய். சரி தேன்மொழி, பாய். சரி, சீக்கிரம் விரித்து பிள்ளைகளை படுக்க வைப்போம். பிள்ளைகளை தூக்க வச்சுட்டு தான் அந்த சிங்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் நைட்டே விளக்கிடணும்ப்பா. அதை காலையில் இருந்துச்சு விளக்குறது, அதில் ஒரு 1/2 மணி நேரம் போயிடுது. ஜெய், அபி, வாங்க, அம்மா விரிச்சிட்டேன். அம்மா, அந்த பிள்ளைகளை கூட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கல. அப்படி என்னதான் செய்துங்க? அடிச்சு நம்மளுக்கு தான் எரிச்சலாக இருக்குது. அதுக்கு பாரு, எனக்கு நேன் இருக்குது. அம்மா, இவ்வளோ புக்குக்கு அட்டை போட்டீங்களா? சூப்பர்மா. அம்மா, சூப்பர். அம்மா அம்மா காது கேட்கலையா? அம்மா, உங்களுக்கு என்னம்மா ஆச்சு? தெரியலடா. ஏம்மா, இல்லை இப்போ உனக்கு என்ன வேணும்? இந்தா போ, உன் புக்குக்கெல்லாம் அட்டை போட்டாச்சு, எடுத்துக்கொண்டு போய் பேக்கில் வை. ஏம்மா, கோவமாவா இருக்க? இல்லை, என்ன? இல்லை, நீ கோவமாக தான் இருக்க. சரி, ஆமாம் கோவமாக தான் இருக்கேன். இப்போ அதுக்கு என்ன? எதுக்குமா கோவமாக இருக்க? எதுக்கோ இருக்கேன். அம்மா, என்னம்மா ஆச்சு? எடி, எத்தனை தடவை ஜெய் அபின்னு கூப்பிட்டேன், என்னன்னு கேட்டிங்களா? அம்மா சாரிம்மா. இங்கே பாரு அபி, சும்மா செஞ்சுட்டு சாரி கேட்டுக்கிட்டு இது என்ன பழக்கம்? உன் சாரி வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். எத்தனை தடவை கூப்பிட்டேன்? ஏன் கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டிங்களா? இதெல்லாம் என்ன பழக்கம்மா? சாரிம்மா, ஒரு சான்ஸ் ப்ளீஸ்மா. சரி, இப்போ படுங்க போங்க. அம்மா, என்னடா போய் படுப்போ. அம்மா, எனக்கு உங்கள் கூட படுத்தா தான் தூக்கம் வரும். இல்லை, இன்னும் ஒரு 4 புக்குக்கு அட்டை போட வேண்டியிருக்கு, நான் போட்டு வரேன், நீங்கள் போய் படுங்க. அம்மா விரித்து வச்சுட்டேன். அம்மா, 4 புக்கு தானே, நாங்களும் உட்காந்துருக்கோம்மா, நீயும் கூட வாமா ப்ளீஸ். சரி, அப்போ அமைதியாக உட்காருங்க, சரியா? சரிம்மா. ஐயோ ஜெய், அம்மா பாரு, ஃபஸ்ட் பேஜையும் சேர்த்து பின்னடிச்சு வச்சிருக்கா.
ஏமா என்னடா என்னாச்சு? எம்மா இண்டெக்ஸையும் சேர்த்து பின் அடிச்சிருக்க, அப்புறம் எப்படிம்மா பேர் எழுதுறது? சரிடா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தூக்க கலக்கத்தில் சேர்த்து அடிச்சிருப்பேன், நான் பார்த்துக்கிறேன், அதை வையி. அம்மா இந்த ஒரு நோட்டு மட்டும் தான் இப்படி போட்டிருக்கியா, இல்லை எல்லாத்துலேயும் இப்படி தான் போட்டிருக்கியா? வா ஜெய், நம்ம போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். எடி அடி வாங்க பாரு, அதெல்லாம் நேரத்தே போட்டது, நான் எல்லாத்தையும் எடுத்து இப்போ வச்சுருக்கேன். சரிம்மா. அபி, இது உன் கம்ப்யூட்டர் புக்கு தானே? இதில் நிறையா பேஜ் இருக்குப்பா. கலக்கி நீ தானே முட்டை கலக்கி. இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம். அம்மா உங்கள் ஃபோனில் சொல்லு. ஒன்றும் இல்லை, சொல்லுடா. அதான் ஒன்றும் இல்லைங்கிறல்ல, என்னமோ சொல்ல வந்தேன்ல, சொல்லு. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட அட்டை போட நான் கொடுத்து வச்சுருக்கணும். இதைத்தான் சொல்ல வந்தியா? கிண்டல் பண்ணுறியால என்னைய? இல்லை இல்லை இல்லை. சரி, அப்போ எதுக்கு அப்படி சொன்ன? சும்மாம்மா, ஒழுங்கா சொல்லிடு. சொல்ல முடியாதே. அம்மா வாட் இஸ் யுவர் பின்கோட்? பின்கோடுனா அம்மா உன் ஓடிபி பாஸ்வேர்டு சொல்லு. என்னது ஓடிபி பாஸ்வேர்டா? என்னது? எந்த ஓடிபி பாஸ்வேர்டுமா? உனக்கு எதுக்கு அம்மாவோட ஓடிபி? அப்படிதானம்மா? என்ன அபி சொல்கிற? எனக்கு ஒன்றுமே புரியலை. ஒன்றும் இல்லைம்மா, என் கம்ப்யூட்டரில் ஒரு லெசன் இருந்தது. சரி, ஹேக்கிங் பற்றிமா? ஹேக்கிங் அப்படிதானே? ஆமாம்மா, ஹேக் பண்ணுவாங்க. அம்மா இப்போ ஒரு ஆள் இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஹேக் பண்ணுவாங்க, அதான் ஹேக்கிங். இன்னைக்கு தான்மா எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரே எடுத்தாங்க. சரி, என்ன சொன்னாங்க? இந்த அபியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. மிஸ்ஸு சொன்னாங்க, நம்ம மொபைல் ஃபோனெல்லாம் நெட்ஒர்க்கால் ஒர்க் ஆகுது, சிபிஎஸ் இல்லைன்னா நம்ம ஃபோனுக்கு சார்ஜ் ஏறாது அப்படி சொன்னாங்க. சரி, அதெல்லாம் இல்லை, சிபிஎஸ்சி இல்லாட்டியும் மெட்ரிக் இருந்தாலே போதும், சார்ஜ் ஏறும். ஐயோ, இவன் என்னம்மா பேசுகிறான்? நீயும் தம்பியும் என்னதான் பேசுறீங்கன்னு யாருக்கு தான் தெரியுது? அம்மா நான் கரெக்டாக தானே சொன்னேன். சரி வீடு, அவன் ஏதோ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அம்மா அவன் எதுக்கு சிபிஎஸ்சி இல்லாமல் நெட்ஒர்க் கிடைக்காதுன்னு சொன்னான்? இல்லை, நான் ஒன்றும் சிபிஎஸ்சின்னு சொல்லலை, சார்ஜ் ஏறதுக்காக ஒன்று வச்சுருப்பாங்கல்ல மொபைலில், அதை சொன்னேன். எப்படி ஹேக் பண்ணுவாங்க தெரியுமா? யாராவது வந்து உன்கிட்ட ஓடிபி நம்பர் வச்சு பாஸ்வேர்டு வச்சு கேட்டாங்கன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதை வச்சு ஹேக் பண்ணிடுவாங்களாம். ஆமாம்மா, அதனால் யார் கேட்டாலும் நீ அதெல்லாம் சொல்லிடாத. அதை எப்படில சொல்லுவேன்? அம்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார் கேட்டாலுமே சொல்லக்கூடாது. ஆமாம்மா, நீ இதுக்கு வரைக்கும் யாருக்கும் அப்படி சொன்னதில்லை இல்லை? அதெல்லாம் சொன்னதில்ல. சரி, ஒரு வழியாக அட்டை போட்டு முடிச்சாச்சு, போய் படுப்போமா? ஓகேம்மா. சரி, உங்கள் புக்கெல்லாம் எடுத்து உள்ள வைங்க. சரிம்மா. ஹலோ ஹலோ சக்தி. சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, நாளைக்கு எனக்கு வீக்லி ஆஃப் பார்த்துக்கோ, அதனால இப்ப ஊருக்கு வர்றதுக்காக பஸ் ஸ்டாப்ல நிக்கேன்னா. ஊருக்கு வரீங்களா? ஆமா, ஊருக்கு வரேன். எங்க மணி என்ன ஆகுது? மணி 11 பக்கத்துல ஆகுது. இந்நேரம் வந்தா நாளைக்கு எப்போ வருவீங்க? இந்நேரம் கிளம்புனா எப்படியும் நாளைக்கு 12-1 மணி ஆகும் பார்த்துக்கோ. வீட்டுக்கு வரவே 12 மணி ஆயிரும். அதான் ஒரே குழப்பத்துல இருந்தேன், வரவா வேண்டாமான்னு. பிள்ளைகளையும் தேடுது. சரி, அதான் உனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேட்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். ஏங்க கூட ஒரு நாள் லீவ் கேட்டு வர வேண்டியதானே? இல்ல இல்ல, எலெக்ஷன் வரைக்கும், எலெக்ஷன் இல்ல, மே மாசம் வரைக்குமே லீவ்லாம் தரமாட்டாங்க. இதுவே வீக்லி ஆஃப். எனக்கு பிள்ளைகளை தேடுதுன்னு தான் வர்றேன். எலெக்ஷன் முடியறது வரைக்கும் வேணா தரமாட்டாங்க, அதுக்காக மே மாசமும் தரமாட்டாங்களா? இப்போ வர போறீங்களா? அதான் நானே குழப்பத்துல தான் இருக்கேன், அதனாலதான் உன்கிட்ட கேட்கறேன். வரவா? எதுக்குங்க? பேசாம அடுத்த மாசம் ஏதாவது 2 நாள் வரலாம்ல. இது காலையில வந்துட்டு காலையில கூட வர முடியாது, 1 மணி ஆகுங்கிறீங்க. 1 மணிக்கு வந்துட்டு திருப்பி எப்ப கிளம்புறது? நைட்டு ஒரு 11 மணிக்குள்ள கிளம்பிடணும், ஏன்னா அப்பதான் மறுநாள் மத்தியானம் டியூட்டிக்கு வர முடியும். ஏங்க இது உடம்பு அலைச்சல் தானே, வந்துட்டு உடனே கிளம்பணும். சரி, அப்போ எவ்வளோ நேரம் பிள்ளைய கூட இருப்பீங்க? பிள்ளைய வர ஸ்கூலுக்கு போயிடும், போயிட்டு 4 மணிக்கு தான் வரும். அப்போ வந்து எவ்வளோ நேரம் தான் கூட இருக்க முடியும்? பிள்ளைகளை தேடுது பாத்துக்கோ சக்தி, அதனாலதான் சரி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போயிடலாமேன்னு வந்தேன். ஆமாம், இங்கே உள்ளூரில் கிடந்த வரைக்கும் அதுகளை திரும்பி பார்த்ததே கிடையாது. நாங்கள் தூங்கினப்பறம் வருவீங்க நைட்டு 1 மணிக்கு, நாங்கள் எந்திக்கிறதுக்குள்ளே போயிடுவீங்க. இப்போ அங்கே போய்கிட்டு முந்தியாவது ஒரு நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, இப்போ அரை நாள், ஒரு 5 மணி நேரத்துக்காங்க. அதான் நீ எங்க அம்மா யாரும் நான் மாறணும்னு நினைச்சாலும் என்னை மாற விட மாட்டீங்க. சரிங்க, உங்கள் இஷ்டம், என்னமோ பண்ணிக்கோங்க. இடி, உங்ககிட்ட ஒரு ஐடியா தானே கேட்கேன், அப்புறம் உங்க இஷ்டம்னா என்ன அர்த்தம்? ஒரு 2 நாள் லீவுக்கு வாங்க, அப்போ தான் பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும்னு. நீங்கள் இல்லை எனக்கு பிள்ளைகளை தேடுதுங்கிறீங்க. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க வரணும்னு, அப்புறம் நான் சொன்னாப்புல கேட்கவா போகிறீங்க?
உங்கள் இஷ்டங்க. இன்னும் பேசிக்கிட்டே நின்னீங்கன்னா எப்போ தான் பஸ் ஏறுவீங்க? ஒன்று வரணும்னா இப்போயாவது கிளம்பி சீக்கிரம் வாங்க, இல்லை பேசாமல் போய் ரெஸ்ட் எடுங்க. அதை விட்டு வரவா வேண்டாமான்னு இப்படி ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இன்னும் தான் டைம் போகும். அப்போ என்ன வெறும் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறீங்களா? இப்போ இருக்கிற துட்டு பிரச்சனையில் இது வேஸ்ட்டு தானே. வர எப்படியும் 700 போக 700ன்னு ஆகிரும். ஒரு 1500 செலவு தான். இந்த மாதம் வேறு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு வீட்டு செலவுக்கு இன்னும் ரூபா கொடுக்கல. அதான் துட்டை தொலைச்சிட்டு பாரு, ஒருத்தட்டையும் பேச முடியல. பிள்ளைகளை தேடுது, சரி ஒரு ஆஃப் கிடைச்சிருக்கே வரேன்னா துட்டு வேஸ்ட் ஆயிருமேங்கிற. அதுவும் இப்படி 5 மணி நேரம் தானுங்கிற. 1 மணி நேரம்னாலும் எனக்கு பிள்ளைகளை பார்க்க முடியுது, அதுக்கு இந்த செலவு ஓகே தான் எனக்கு. துட்டை தொலைச்சிட்டான்னு நினைச்சுக்கோ, அவனுக்கு மரியாதையே இருக்காது. எப்பா சாமி என்னமோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு சும்மா இப்போ யார் உங்களை மரியாதை இல்லாமல் என்ன பேசுனாங்க? இப்போ இருக்கிற செலவுக்கு வெறும் 5 மணி நேரத்துக்கு 1500 செலவழிச்சு வரப்போறீங்களா? உங்களுக்கு அலுப்பு தானேன்னு சொன்னேன். நீங்கள் என்னைக்கு என் பேச்சை கேட்டிருக்கீங்க? வரணும்னா சீக்கிரம் வாங்குங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் அங்கே நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்ப நான் பஸ் ஏறுறேன்னா? சரி வாங்க. சரி இந்த மனுஷனை பாரு, கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி காலையில் 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு போனாங்க. இப்போ பாரு வரவே 1 மணி ஆகுமா, 11 மணிக்கு கிளம்ப போகிறாங்களாம். இப்படி தேவையில்லாமல் துட்டை செலவழிச்சிட்டு ஒரு 8000 கூட தருவானேன்னு சென்னை போனாங்க. ஆனால் 8000 இப்படியே செலவழிச்சிருவாங்க போல். அப்புறம் எங்கிட்டு கூடி கடன் நடப்பாங்க? நம்ம வாயை திறக்க முடியாது. சொன்னால் கடன் வாங்கி வச்சிருக்கேன்ல துட்டுலையில், அதனால் என்னை யாரும் மதிக்க மாட்டீங்கன்னு டைலாக் பேசுகிறாங்க. சப்பா இந்த மனுஷன் கூட நம்மளால் பேச முடியல. நம்ம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஆண்டவனே எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஆமாப்பா கரெக்டு தான், நம்ம இவங்ககிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் அவ்வளோதான். இப்போ 10 மணி நேரத்துக்கு வரேங்கிறவங்க டெய்லி கூட வந்துட்டு போயிடுறேம்பாங்க. நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டல அப்படின்ட்டு. ஏப்பா இவங்ககிட்ட மட்டும் சொல்லவே கூடாது. அப்பா ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. காலையில் எழுந்திருந்து ஒரு காப்பி குடிக்க நேரம் இருக்கா? சரி பிள்ளைங்க 2 கிளம்பிடுச்சு. அதுக்குள்ளேயும் இவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிடுவோமா? பஸ் ஏறுறேன்னாங்க, ஏறி இருப்பாங்களா? சரி ஒரு வார்த்தை கேட்டுருவோம். சரி எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு வார்த்தை நம்மளே ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன இறங்கி போதே எடுக்க மாட்டேங்காங்க? ஒருவேளை நைட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிட்டாங்களோ? போது. ஹலோ எங்க? ஹலோ சொல்லு சக்தி. எங்கே இருக்கீங்க? ஒரு ஃபோனையும் காணோம். காலையில பிள்ளைகளை கிளப்பிக்கிட்டு போயிடல, அதான் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு ஃபோன் பண்ணல. என்ன சொல்லு, பிள்ளைகள்லாம் கிளம்பிடுச்சா? பிள்ளைங்கெல்லாம் கிளம்பிடுச்சு. இந்த இப்போ கொண்டு போய் விட வேண்டியதான். என்ன இவ்வளவு சீக்கிரமா நீயும் சமைச்சு முடிச்சுட்ட, பிள்ளைகளும் கிளம்பிடுச்சு? எப்பயும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் இருப்பீங்களே. நீ தானே குளிக்க வைக்க பிள்ளைகளை. சக்தி ஒரு 5 நிமிஷம் நாளும் ஒதுக்கி 2 பிள்ளைகளையும் குளிக்க வச்சிரு சரியா? சுப்பா எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தால் ஆளுங்க வருவாங்கன்னு தெரில. ஏங்க இப்போ நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்? நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க? இது அட்வைஸா பண்ண. பிள்ளைகளை ஒரு 5 நிமிஷம் குளிக்க வச்சிருதுன்னு சொல்றேன் சக்தி. சின்ன பிள்ளைகள்ல நீ குளிக்க வச்சனா ஒழுங்கா குளிக்க வைப்ப. அவன் எல்லாம் குளிச்சானா ஒழுங்காவே குளிக்க மாட்டான். நல்லா ஆம்பளை பையனுக்குலாம் டெய்லி தலைக்கு ஊத்தணும். சரிங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்போ எங்கே வந்திருக்கீங்க? இப்பதான் திருச்சி வந்து இறங்கியிருக்கேன். என்னது இப்பதான் திருச்சி வந்திருக்கீங்களா? எங்க மணி 7:50. இப்போ திருச்சி வந்தீங்கன்னா இன்னும் எப்போ திருநெல்வேலி வருவீங்க? இன்னும் எப்படியும் வர்றதுக்கு 4 மணி ஆயிரும் போலையே. ஆமா எப்படி மணி ஆயிரும். அவன் என்ன ஓயாம கேண்டீன் போடுறான், உருட்டுன்னு உருட்டுறான். என்ன செய்ய? என்னது உருட்டுன்னு உருட்டுறானா? நான் இதுக்கு தான் சொன்னேன் கூட ஒரு நாள் லீவ் இருக்கும்போது வாங்கன்னு. கேட்டிங்களா? 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி 11 மணிக்கு கிளம்பணும். பிள்ளைங்க கூட இருக்கவாது முடியுமாங்க? இது வேஸ்ட்டு தானே. உங்களுக்கு அலைச்சலுக்கு அலைச்சல் ரூபாயும் வேஸ்ட்டு. ஏங்க இப்படி சொன்னதே கேட்க மாட்டேங்கிங்க? எடி நேத்து நைட்டு உன்ட்ட கேட்டு தானே பஸ் ஏறினேன். சொல்றவா அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே. துட்டுன்னு ஏன் எல்லாரும் துட்டு நீ எங்க அம்மா எல்லாம் துட்டு தானே. பொண்டாட்டியும் சரி அம்மாவும் சரி துட்டு இருந்தாதான் மதிப்பாங்கப்பா. நல்ல உலகம். ஏமா எனக்கு பிள்ளைகளை தேடிச்சு. சரி வீக்லி ஆஃப் இருக்கேன்னு பஸ் ஏறி வந்தேன். இப்ப என்ன திரும்பி போயிடவா? ஏங்க இப்போ துட்டுக்கு யார் பேசுனா? உங்களுக்கு அது வேஸ்ட்டு தானே, அதுக்காக சொல்கிறேன். இப்போ கூட ஒரு நாள் லீவ் இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் தோணாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் துட்டுக்காக தான் பேசுகிறோன்னு சொல்லாதீங்க. வேஸ்ட்டாக போதேன்னு தானே சொல்கிறேன். இந்த மாதம் தான் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கு. இப்போ அந்த 500 எவ்வளோ பெருசு தெரியுமா எனக்கு? இந்த பேர் சக்தி உயிரை எடுக்காத. என்ன இப்ப நான் வரணுங்கிறியா இல்ல அப்படியே இங்க இருந்து பஸ் ஏறி போயிட வச்ச இன்னைக்கு? எங்க நான் அப்போ ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு நான் அப்போ சொல்லிடுங்க. ஏம்மா நீ என் வீட்டு வேலைக்காரி, பேசாமல் வேலையை மட்டும் செய்யி, என்னையெல்லாம் கேள்வி கேட்குற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிடுங்க. வேலைக்காரின்னு சொன்னால் தயவு செய்து நான் செய்கிற வேலைக்கு எனக்கு சம்பளமாவது கொடுங்க. இல்லை வீட்டுக்காரினா ஏதாவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லுங்க. எதுக்கு தான் கோவப்படுறீங்க?
எனக்கே புரியல. அப்ப உங்களை ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு. ஏம்மா கேட்கலாமா? அதுக்காக ரொம்ப நொய் நொய்னீங்கன்னா ஏன்டா வாழ்றோனுக்கு. அங்க இருந்தா எல்லாம் பிச்சைக்கார பயில்களா இருக்காங்க. சரி வீட்லயாவது வந்து பிள்ளைகளை பார்த்துட்டு போவோம்னா நீங்களும் உயிர் எடுக்கீங்க. எனக்கு வர வர வாழ்றதுக்கே பிடிக்கல. ஏங்க இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி பேசாதீங்க சரியா? ஊர்ல உலகத்துல அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா? உங்களுக்கு என்ன சென்னையில தானே இருக்கீங்க, அது என்ன தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு? என்னமோ ஊர் பேர் தெரியாத ஊர்ல கொண்டு போய் உங்களை விட்டுட்ட மாதிரி, என்னமோ செங்க சமந்து குடும்பத்தை காப்பாத்துற மாதிரி. சரி இல்லைங்கள, நீங்க கஷ்டம் தான் படுறீங்க, அதுக்கு என்ன செய்யணுங்கிறீங்க? நானா உங்களை இங்கேருந்து போச்சோன்னே, நீங்க தான் அங்கே போனால் ஒரு 8000 ஃபீடிங்லாம் வரும்னு கிளம்புனீங்க. இப்போ என்னைய போட்டு ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்கங்க. நான் நீங்கள் எது செஞ்சாலும் சப்போர்ட் தான் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லத்தான் செஞ்சேன். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்கும் போதே சரிங்க இருக்கட்டும், வீட்டை வேணால் வாடகை விட்டுருவோம், நம்ம குவார்டர்ஸ்லேயே இருப்போம், அப்போ அந்த வாடகையை வாங்கி அப்படியே இஎம்ஐ அடைச்சிடலாம், நம்மளுக்கு ஒன்றும் தோணாதுன்னு. அப்பயும் நீங்கள் தான் சொன்னீங்க. இல்லை இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் தம்பிலாம் வீடுன்னு ஒன்று வாங்கினா அதில் போய் நீங்கள் தான் இருக்கணும், அடுத்தவங்களுக்கு வாடகை விட்டா வீடு பலா போயிருன்னு சொன்னாங்கன்னு. அப்படியா அப்படின்ட்டு அதுக்கும் நான் ஒன்றும் சொல்லலை. என்ன தான் செய்யணுங்கிறீங்க? உங்களுக்கு இப்போ அடுத்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு என்ன தோணுதுன்னா, நம்மளுக்கு நம்ம மாமியார் வீட்டிலேருந்து ஒரு சப்போர்ட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அப்படி தானே? ஏங்க தெரிஞ்சு தானே பொண்ணு எடுத்தீங்க? இல்லை உங்ககிட்ட நாங்கள் எதுவும் பொய் சொன்னோமா? இவ்வளோ 50 பவுன் போடுவோம், ஒரு வீடு கொடுப்போம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. 10 பவுன் போடுவோம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, 10 பவுன் போட்டோம். இல்லை எதுவும் உங்ககிட்ட பொய் சொன்னோமா? அதுவும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு நாங்கள் பண்ணத்தான் செய்கிறோம். எங்கள் அக்கா ஏதோ ஃபீஸ் கெட்டத்தானே செய்கிறா ஒரு பிள்ளைக்கு. இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமையா இருக்குது? அப்படி பார்த்தா எனக்காவது சப்போர்ட் கிடையாது. மாமியார் மாமனார் உள்ளூரில் தான் இருக்காங்க, ஆனால் எட்டியே பார்க்குறது கிடையாது. அவங்க உங்கள் தம்பி பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நல்ல சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு 5 லட்சம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற அப்பப்போ டைலாக்கு, என் தம்பி தான் எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கான், நான்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னு. இடி இப்ப எதுக்கு தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? சரி சக்தி வீடு. இப்பயே போன்லயே இவ்வளவு சண்டை, என்ன வந்தாலும் அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்படியே திருச்சில இருந்து பஸ் ஏறிடுறேன். சரி இன்னொரு தடவை லீவ் கிடைச்சா 2 நாள் லீவ் கிடைச்சா வர்றேன். சரியா? எனக்கு எங்கேயுமே நிம்மதி இருக்காது. எனக்கு அப்படிதான். சரி ஒன்றும் செய்ய முடியாது, நான் அனுபவிக்கணும்னு இருக்கு. நிறைய பாவம் செஞ்சுட்டேன் போல இருக்கு. சரி சக்தி, நான் அப்ப இங்க இருந்து அப்படியே கிளம்புறேன். சரி பிள்ளைகளை பாத்துக்கோண்ணா. ஏங்க என்னங்க? சரி வைக்கிறேன், பிள்ளைகளை பாத்துக்கோ சரியா? எப்பா ஒன்றும் பேச முடியல. என்ன சொன்னேன்? என்ன சொல்லிட்டேன்? 4 மணிக்கு வந்துட்டு 11 மணிக்கு போகிறாங்களேன்ற வருத்தத்தில் கூட 2 வார்த்தை பேசிட்டேன். எதுக்கு எடுத்தாலும் அம்மாவும் பொண்டாட்டியும் பணம் இருந்தால் தானே எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அப்படியா நினைக்கிறேன்? என்னதான் சத்தம் போட்டாலும் கடைசியில் அவங்க சொல்கிறது தான் செய்கிறேன். அவங்க அம்மா கூட சேர்த்து சேர்த்து என்னையும் சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாரும் சேர்ந்து அவங்க மனசில் தாழ்வு மனப்பான்மை வேறு வர வச்சுட்டாங்க. பரவாயில்ல, உன் தம்பி தான் குடும்பத்தை பார்க்கான், அப்பா அம்மாவை பார்க்கான் அப்படின்னு அவங்க அக்கா தங்கச்சி அவங்க அம்மா எல்லாம் சொல்லி சொல்லி கடைசியில் அவங்க மனசில் அப்படியே பதிஞ்சிருச்சு. அவங்க அதையே சொல்லிக்கிட்டு அழைகிறாங்க. ஆனால் உண்மை அதுவா? எங்கள் அத்தையும் மாமாவும் நல்ல அவங்க தம்பி பிள்ளைகளை வளர்க்காங்க. தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் நல்ல சென்னையிலேருந்து நல்லா சம்பாதிக்காங்க. அவளுக்கு பிள்ளைகளை பார்க்கவும் தெரியாது, ஒரு சமையலும் செய்ய தெரியாது. அவங்க தம்பிக்கு அவங்க பிள்ளைங்க நல்லா ஹெல்த்தியாக வளரணும், அதனால் அம்மாவுக்கு ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டு இந்த அம்மா பிள்ளைகளை வச்சு பாருன்னு விட்டுட்டாங்க. அதுகளுக்கு இப்போ வயசு 12. அநேகமாக கல்யாணம் பண்ணி நேரடியாக இங்கேருந்து தான் புகுந்த வீட்டுக்கே அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கேன். என் கொழுந்தை என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கெல்லாம் நல்லா செஞ்சுட்டு அவங்கள தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பப்போ அந்த பிள்ளைகளுக்கு பறிச்சியா எதுவும் சொல்லித்தரணும்னா அவங்க தங்கச்சியை ஊர்லேருந்து வர சொல்லிக்கிறாங்க. எதுனாலும் செஞ்சுறதுனால அவங்க வீட்லேயும் விட்டுறாங்க. கடைசியில் இங்கே என்ன பண்ண முடியும்? ஒரு ஆள் சம்பளம். நான் என்ன வேலைக்கா போகிறேன்? அதுவும் போலீஸுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க? சரி இதில் புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் சொல்லக்கூடாது போல், போனால் போகட்டும். மனசே கேட்க மாட்டேங்குதே. இவ்வளோ தூரம் வந்துட்டு பிள்ளைகளை பார்க்காம போகிறாங்களே. சரி ஃபோன் பண்ணுவோம். சொல்லு சக்தி. ஹலோ, எங்கே இருக்கீங்க? சக்தி நான் பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறிட்டீங்களா? எந்த ஊருக்கு? சக்தி நான் தான் சொன்னோம்ல, சென்னை பஸ் நின்னது, ஏறிட்டேன், ஏறி உட்காந்துட்டேன், பஸ் கிளம்பிடுச்சு. சரி நீ பிள்ளைகளை பாத்துக்கோன்னா, இன்னொரு தடவை லீவ் கிடைச்சா முடிஞ்சா வர்றேன், நீங்களாவது நிம்மதியா இருங்க. ஏங்க திருச்சி வரைக்கும் வந்துட்டு இந்த பிள்ளைகளை பார்க்காம போறீங்க? ஏங்க அப்படி பண்றீங்க? சக்தி நீ என்னதான் செய்ய சொல்ற? பிள்ளைகளை பார்க்கணும் தான் வந்தேன், சண்டை போட்ட. இருக்கட்டும், சரி வீட்டுக்கு வந்தாலும் பிரச்சனையா இருக்கும். இப்ப நான் பஸ் ஏறிட்டேன், நீ தானே போன, இப்ப என்னதான் நீ பண்ண சொல்ற? சரிங்க, பஸ் ஏறிட்டீங்கல்ல, போயிட்டு வாங்க. நான் போய் என் ரெகுலர் வேலையை பார்க்கேன். இன்னும் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே. இனிமேல் தேவையில்லாமல் பேச மாட்டேன். தயவுசெய்து ஃபோனை வச்சுருங்க. என்ன வாழ்க்கையோடா முன்னேறலான்னு பார்த்தா இவங்க வேற. வேணாம் சக்தி, இவங்களுக்காகலாம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. பேசாமல் எந்திச்சு போய் வேலையை பாரு.